கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. ஆஹா, இந்த மழையாலயம் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா? ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன். இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 14447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகிலுள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. பட்டக்கா, எங்க போயிருந்தீங்க? உங்களை செல்வி புள்ள வந்து தேடிட்டு போச்சு. செல்வி இங்கனவா வந்துச்சு? அட, நான் அவளை தேடி அவ வீட்டுக்குள்ள போயிருந்தேன். பாரேன், அவ இங்கிட்டு வந்துட்டு போயிருக்கா. ஆமாக்கா, இம்புட்டு நேரம் இங்கன தான் நின்று என்கிட்ட பேசிட்டு இருந்தா. இப்போதான் ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, நான் போறேன்னு கிளம்பி போனா. அச்சச்சோ, நான் தான் பிள்ளை செல்வியை வர சொல்லியிருந்தேன். முக்கியமான விஷயமா பேசணும்னு வர சொன்னேன். சரி, குழு காசு கொடுக்கணுமே, நாமளே பார்த்து கொடுத்துட்டு அப்படியே பேசிட்டு வருவோன்னு நினச்சேன். அந்த புள்ள என்னன்னா இங்கே வந்து தேடிட்டு போயிருக்கு. அக்கா, என்ன முக்கியமான விஷயம்னு எனக்கும் தெரியும். சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டி பலகாரம் செய்கிறீங்களே, அது விஷயமா தானக்கா? அட ஆமாம், செல்வி வந்து எல்லாத்தையும் சொன்னுச்சுக்கா. நீங்கள் அதை சுய தொழிலாக செய்ய நினைக்கிறதாவும் அதுக்கு கடனுதவி கேட்டிருக்கிறதாவும். அப்படியா? செல்வி வேற ஏதானாலும் சொன்னாலா? ஆமாக்கா, உங்களை இப்போவே கிளம்பி நம்ம ஊர் சமுதாய கூடத்துக்கு வர சொன்னா. அங்கே ஒரு கூட்டம் நடக்க போகுதா, அங்கே வந்தா உங்களுக்கு எல்லாம் புரியும்னு சொன்னாக்கா. அட அப்படியா? அப்போ நான் இப்போவே கிளம்புறேன். அக்கா இருங்க, நானும் வாரேன். எனக்கும் கொஞ்சம் விவரங்க தெரிஞ்சுக்கணும். அக்கா, நாம கூட்டத்துக்கு வந்துட்டோம். இங்கே மதிப்பு கூட்டல் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் கஸ்தூரி அவங்க, சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு கொடுத்த விளக்கத்தை நாம இப்போ கேட்போம். உங்களுக்கும் இந்த காட்டுப்பாக்கத்தில் ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்கு, இதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கும் கேவிகேக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷம் சம்பந்தம் இருக்குது. ஒரு மாமாங்கம். 12 வருஷமாக நான் இங்கே தான் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு துறையிலேருந்தும் மதிப்பு கூட்டு பொருள், விவசாயம், நான் வந்து விவசாயி, அந்த இதில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றும் இங்கே வந்து கற்றுக்கிட்டு தான் போய் செய்கிறேன். 12 வருஷமாக பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. எப்போ பயிற்சி முடியும்? சரி, இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு டெக்னாலஜி புதுசாக வருதுங்க சார். அதெல்லாம் வந்து நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேன்னு வீட்டில் இருந்தால் அது தெரியாது இல்லையா. இப்போ என்ன புது டெக்னாலஜி வந்திருக்கு, விவசாயத்தில் என்ன பண்ணலாம், மற்ற விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருளில் என்ன டெக்னாலஜி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்துட்டுருக்கோங்க சார். ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணிகிட்டு இருக்கிறதால ஒவ்வொன்றுக்கும் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேங்க சார். இப்போது நான் எனக்கு தெரிஞ்சதை நான் வளர்த்து பார்த்ததில்ல, எனக்கு நிறைய நஷ்டம் வந்தது. ஆனால் இங்கே வந்து டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டதால எனக்கு அதை படிப்படியாக மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு அனுபவமாக இந்த இடம் எனக்கு அமைஞ்சுது. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ காலம் பயிற்சி எடுத்து என்ன முன்னேற்றம், என்ன மதிப்பு கூட்டுதல்லாம் செய்கிறீங்க? உங்களுடைய அனுபவம் என்னம்மா? வானவில் வார சந்தைன்னு போட்டிருந்தாங்க சார். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இயற்கை விவசாய பொருள் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வெறும் பொருளாக எடுத்துகிட்டு வர்றதை விட நம்ம அதில் மதிப்பு கூட்டி பண்ணலாம் அப்படின்றதுக்காக பிக்கிள் பண்ணுறது கற்றுக்கிட்டேன். நான்வெஜ்ஜில் பிக்கிள் பண்ண கற்றுக்கிட்டேன். ஊறுகாய். அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த காலகட்டத்தில் சிறுதானியங்கள் வளர்ந்துட்டு வந்த காலகட்டம். அப்போ சிறுதானியத்தில் எதுவுமே தெரியாது, சிறுதானியனாலே என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் சிறுதானியத்தில் என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வந்து பிஸ்கெட் பண்ண கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் மிக்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதில் வந்து சத்து மாவாக குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணித்தர்றது சிறுதானியத்தில், அதன்றதையும் நாங்கள் கற்றுக்கிட்டோங்க சார். கற்றுக்கிட்டு நாங்கள் அதை ஒரு கடையாக போட்டு இப்போ ஓப்பன் பண்ணி செஞ்சிட்ருக்கோங்க சார். இப்போ ஒரு அவுட்லெட்டே வச்சுருக்கீங்க? கடை இருக்குது. கடை இருக்குங்க. எங்கேங்க?
படப்பையில் இருக்குங்க சார். நான் வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்னு சொல்லிட்டு அதில் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்கேன். குன்றத்தூர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அதனுடைய கடையே நாங்கள் வச்சுருக்கோம். விவசாயிங்க உற்பத்தி பண்ணுற பொருளை எந்த விவசாயிலாம் மதிப்பு கூட்டி கொடுக்குறாங்களோ இல்லை நேரடியாக ராவாக கொடுக்குறாங்களோ அதை எல்லாத்தையும் வாங்கி அதை நாங்கள் மதிப்பு கூட்டு பண்ணி கடை வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க சார். விற்பனை ஆகுதா? ஆகுதுங்க சார். எங்களுக்கு கவர்மெண்ட்டில் வந்து விவசாயம் சார்ந்த இதுன்னா அங்கே ஸ்டால் போட எங்களை கூப்பிடுறாங்க. அதே மாதிரி மகளிர் குழுலையும் இருக்கிறதால மகளிரில் என்னென்ன இது இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஸ்டால் போட கூப்பிடுறாங்க. அந்த ஸ்டால் போடவும் நாங்கள் போயிட்டுருக்கோம். அதில் ஒரு வருமானமும் வந்துட்டுருக்கு. இப்போ பாரம்பரிய உணவகம் சொல்லிட்டு எங்கள் குழு பேரை வச்சே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். படப்பையில் சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி உணவகம்னு சொல்லிட்டு அதுவும் இப்போ போயிட்டுருக்குங்க சார். எல்லாம் மகளிர் குழுவாக தான் சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம். எங்கள் FBO கடை தனியாக இருக்குது, மகளிர் குழு கடை தனியாக இருக்குது. இப்போ 2 கடை இருக்குது? 2 கடை இருக்குங்க. உங்கள் மகளிர் குழுவில் எத்தனை பேர் இருக்கிறீங்கம்மா? எங்கள் மகளிர் குழுவில் 15 பேர் இருக்கோங்க சார். எல்லாம் ஒற்றுமையாக இருக்கீங்களா? கண்டிப்பாங்க சார். ஒற்றுமை இல்லைன்னா நடத்த முடியாதுங்க சார். அதான் கேட்குறேன். அதுவும் இல்லாமல் இப்போது நிறைய இது ஒரு சப்சிடி ஆகட்டும் எங்களுக்கு மகளிர் குழுவுக்கு PMFMல லோன் எடுத்து தான் நாங்கள் மிஷினரி வாங்கி போட்டிருக்கோம். PMFMன்னா இதுவா, பிரதம மந்திரி சிறு உணவு பதப்படுத்தும் மாதிரி மிஷின் வாங்கி மிஷினரி. PMEGP இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது. PMEGP அப்புறம் தாட்கோவில் PMFMலேருந்து மாவு அரைக்கிறது, இட்லி மாவு அரைக்கிறது. இட்லி மாவும் எங்களோட ஒரு குழுவிலேருந்து ஒரு பாட்டாக பிரிஞ்சு நாங்கள் ஒருத்தவங்க வந்து இட்லி மாவு இது பார்த்துக்கிறாங்க, பேட்டர் பார்த்துக்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து மிளகா தனியாக இந்த மதிப்பு கூட்டு வருது இல்லையா, இட்லி பொடி, அதுக்கு மாதிரி மூலிகை இட்லி பொடி, அந்த இதெல்லாம் ஒரு செட்டப் பார்த்துக்கிறாங்க. இப்போ உணவகத்தையும் ஒரு செட்டப் பார்த்துக்கிறாங்க. 5 பேர் மொத்தம் 3 டீமாக பிரிஞ்சு பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாத்துக்கும் ஹெட்டாக நான் இருந்து பார்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சமாளிக்க முடியுதாம்மா? எங்களோட குழு சப்போர்ட்டால் ஓடிட்டுருக்குங்க சார். நல்லா போயிட்டுருக்கு. ஆர்டரும் நிறைய வருது எங்களுக்கு. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்து நீங்கள் இந்த இதுவை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வெளி ஆர்டர்னா ஒரு குரூப்பு, உள்ள கடைக்கு ஸ்டாலுக்கு வைக்கிறதுக்கு ஒரு குரூப்பு, அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோங்க சார். இப்போ இங்கே மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பயிற்சி லேட்டஸ்ட்டாக கடைசியாக நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க? இப்போ என்ன அதன் மூலமாக பொருட்கள் தயார் பண்ணி விற்பனை பண்ணுறீங்க? சார் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சார் சொல்லி கொடுத்தது வந்து கிர்னி பழத்தில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஜூஸா? கிர்னி பழத்தில் வந்து அல்வா சார். அல்வா? ஆமாம், கிர்னி பழம் அல்வா. அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி சாப்பிட்டு அப்படியே போடுறோம் இல்லையா, அதில் வந்து பிக்கல் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க சார். அந்த வெள்ளையாக வரும் இல்லையா லேயர், தோலோட இருக்கும். ஆமாம், அதில் பிக்கல் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருக்குங்க சார். அது சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்புறம் இங்கே கோழியும் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதுவும் ஒரு 40 எங்கள் குழு இல்லாமல் மற்ற குழுக்களுக்கும் மகளிருக்கும் வாங்கி கொடுத்துருந்தேன். இங்கே இருந்த கேவிகேலேருந்து எல்லாரும் அதிலேருந்து ஒரு வருமானம் ஈட்டுறாங்க. எங்கள் கடைக்கு முட்டையாகவும் அவங்க கொடுக்குறாங்க. நாட்டுக்கோழி முட்டை சேல்ஸுக்கு அந்த வாங்கி கொடுத்துருந்தேன் இல்லையா, இங்கேருந்து கேவிகேலேருந்து ஒவ்வொருத்தருக்கும் 25 கோழி குஞ்சு, 20 கிலோ தீவனம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதிலேருந்து எங்களுக்கு கடைக்கு முட்டை சப்ளை பண்ணுறாங்க மற்ற மகளிரும். உங்களுடைய லாப நஷ்ட கணக்கு பார்த்தீங்களா? வரவு செலவுகள்லாம் கரெக்டாக இருக்கா? கண்டிப்பாங்க சார். அது இல்லாமல் ஒரு இதுவும் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கும் எவ்வளோ செலவாகுது, நாங்கள் மூலப்பொருள் என்ன வாங்குகிறோன்றது முதல் கொண்டு ரிஜிஸ்டர் வச்சுருக்காங்க சார். வச்சு அதை இது பண்ணி பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோங்க சார். சம்பளம் வந்து நாங்கள் பிரித்து எடுத்துக்கிறோம். ஆனால் அதுக்கு ஒரு சம்பளம்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே எங்களோட லாப நஷ்ட கணக்கு தான் எங்களுக்கு இது பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட லாபத்தை வந்து எங்களுக்கு அடுத்த இது முதலீடுக்கு எடுத்து வச்சுருவோம் எப்போவுமே. 15 பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு 3 குழுவாக அதை பிரித்து ஒவ்வொரு குழு ஒவ்வொன்று செஞ்சுக்கிறீங்க? ஆமாங்க சார். 15 பேருக்கு தனித்தனி இதுங்க சார். ஒருத்தர் வந்து வாங்குறத பார்த்துக்கணும் ஒரு குரூப்பு, இன்னொருத்தவங்க வந்து ஸ்டால் எங்கன்னா வருதா அதை பார்க்கணும், இன்னொருத்தவங்க வந்து எனக்கு லோக்கலில் BDO ஆஃபீஸு இதை மாதிரிலாம் இருக்குது, அங்கே வந்து சேல்ஸுக்கு ஸ்டால் கொடுத்தாங்கன்னா அங்கே போகிறது, அவங்களுக்கு இது மாதிரி நிறைய இதுலாம் வரும், ப்ரோக்ராம்லாம் வரும், அவங்களுக்கு கொடுக்கறது, அதை ஒரு டீம் பார்த்துக்குறோங்க சார். 3 டீம் ஆனால் பார்த்துக்குறோங்க சார். உங்கள் குழுவில் வந்து நீங்கள் சேமிப்புலாம் போடுறீங்களாமா இன்னை வரைக்கும்? கண்டிப்பாக போடுறோம். இருக்குங்க சார். 15 பேருக்கும்? இருக்குங்க சார். எவ்வளோ ஒரு சேமிப்பு? ஒரு ஆளுக்கு 520 ரூபா சார். 500 ஒரு மாதத்துக்கு ஒரு 500 ரூபா வந்து சேமிப்பு, 20 ரூபா வந்து சந்தா பைசாங்க சார். அது பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து மாதத்தில் 4 முறை மீட்டிங், பணம் கட்டுறது வந்து ஒரு முறை தான் கட்டுவோம். அதை வந்துட்டு அதை பேங்க்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்து யாருக்கு பைசா தேவைப்படுதோ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுப்போங்க சார். யாருக்கு வேணுனாலும் கொடுத்துருவீங்களா? இல்லை, யாருக்கு, எங்கள் குழுவில் இருக்கவங்க 15 பேருக்கு தான். 15 பேருக்கு மட்டும்தான்? இந்த 15 பேரில் யாருக்கு முன்னுரிமை சார்? இப்போ பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க சார், தலைவர், செயலாளர், பொருளாளர்னு அந்த மாதிரி கீழே இருக்காங்க இல்லையா, லைனாக அப்படி தான் சார் கொடுப்போம். வரிசையாக கொடுப்பீங்க? வரிசையாக கொடுப்போம். எவ்வளோ வட்டிங்கம்மா? 1 பைசா வட்டி தாங்க சார். கம்மி தான்? ஆமாங்க சார். குழுவில் 1 பைசா வட்டி தான். எவ்வளவு கொடுப்பீங்க அதிகபட்சமாக ஒருத்தருக்கு?
சார் ஒருத்தருக்கு எங்களோட சேமிப்பு இப்போ வந்து 50,000 இருக்குன்னா அந்த 50,000 எத்தனை பேருக்கு 4 பேர் இருக்கோன்னா அந்த பிரித்து கொடுக்குறது. ஒரே மாதத்தில் ரொம்ப அர்ஜென்ட்டு ஒருத்தவங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை பிரித்து கொடுப்போங்க சார். அது உங்களுக்குள்ள அனுசரித்து கொடுத்துக்கிறீங்க. கண்டிப்பாக. அந்த கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக எழுதுவீங்களா? கணக்கு வழக்கு இருக்குங்க சார். அது எங்களுக்கு வந்து தணிக்கை பண்ணுறாங்க குழுவை, ஆடிட்டிங் பார்த்து தான் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தணிக்கை பார்த்துருவாங்க சார். சார் இப்போது நாங்கள் மாடு ஒரு 10 மாடு வச்சுருக்கோங்க சார். கறவை மாடா? கறவை மாடு. அதில் வந்து நான் இங்கே தான் விமலா ராணி மேடம் சார் அப்புறமா எல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ வந்து நான் பாலாக கொடுக்கறது இல்லைங்க சார். பன்னீர் அதிலேருந்து தயிர் போட்டு தயிரை இது பண்ணி கடைஞ்சி எடுத்துகிட்டு எங்கள் கடைக்கு மோர் கொடுத்துட்றோம். வெண்ணெய் எடுத்து இப்போது நெய் காய்ச்சி கொடுக்குறோங்க சார். 1 லிட்டர் நெய், ஏன்னா தயிர் போட்டதால் 1 லிட்டர் நெய் வாங்கினாங்கன்னா 2,000 சார் 1 லிட்டர் நெய். 2,000? ஆமாங்க சார். ஏங்கம்மா 600 700 வெளியில் அழகாக கிடைக்குது சார். அது வந்து பச்சைப்பால்லேருந்து க்ரீம் எடுத்து பண்ணுறாங்க இல்லைங்க சார். ஆனால் இது ப்ராசஸ் அதிகம் சார். நாங்கள் பாலை காய்ச்சணும், அதிலேருந்து எடுத்து தயிர் போட்டு சில டைம் வந்து இது மாதிரி மழை டைம்லாம் வந்ததுன்னா தயிர் மோர் சேல்ஸ் ஆகாது இல்லையா, அப்போ வந்து நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறதால தேமோ கரைசலுக்கு கொடுத்துருவோங்க சார். அதனால் இது எங்களோட நெய்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குங்க சார். அவ்வளோ தரமானதுன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாங்க சார். சார் எங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அந்த கஸ்டமர் வந்து எங்கள் பொருள் தவிர வேறு எதுவும் வாங்க மாட்டாங்க. நீங்கள் காலி ஆகிடுச்சுன்னா கூட போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு தான் சொல்லுவாங்க. பயங்கர ஸ்மெல் வரும். நாங்கள் முருங்கைக்கீரை போட்டு கருவேப்பிலை போட்டு காய்ச்சி இது பண்ணுவோம் லாஸ்ட்டில். நல்ல இது இருக்குது. நாங்கள் போய் சொன்னாலும் எங்கள் சேர்மன் கிட்ட கூட நீங்கள் இப்போதைக்கு இருக்க கரண்ட்டில் இருக்க சேர்மன் கிட்ட கேட்டு கூட. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கள் கேவிகேலேருந்து காளான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிருந்தோம். காளான் ஷெட்டு வந்து எங்கள் சேர்மன் பிடி ஆஃபீஸ்லேயே போட்டு கொடுத்து எங்களை காளான் வளர்த்து தர சொல்லி காளான் வளர்த்து அதையும் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் மதிப்பு கூட்டு பண்ணிகிட்ருக்கோங்க சார். காளான் இருக்குங்க? காளான் இருக்குங்க சார். அதில் நிறைய பூஞ்சை வந்துடும், அது வந்துடும் சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க சார். கொஞ்சம் இதுவாச்சுனாலும் பெட்டே கண்டாமினேஷன் ஆகிடுங்க சார். ஆமாம். அதில் பிக்கிள் பண்ணுறோம், ஊறுகாய் பண்ணுறோம், பிஸ்கெட் பண்ணுறோம், சூப்பு பவுட்ரு பண்ணுறோம். காளானில் காய வச்சு சூப்பு பவுடரும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாம் விற்பனை ஆகுதுமா? ஆகுதுங்க சார். இப்போ நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சிப்பி காளான் சார். இது சில பேருக்கு தெரியல இது பெருசாக இருக்கு, ஆனால் வாங்கி சாப்பிட்டவங்க திரும்ப கேட்குறாங்க. புரதச்சத்து ரொம்ப அதிகமானது, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். விட்டமின் டி அக்செப்ட் பண்ணுற ஒரே இது எதுன்னு கேட்டால் காளான் தான் சார். நீங்கள் கொஞ்சம் நேரம் சமைக்கிறதுக்கு முன்னாடி வெயிலில் வச்சுட்டு எடுத்து சமைச்சிங்கன்னா அதோட விட்டமின் டியும் இதுவாகும் சார். சூரிய ஒளியில் தான் கிடைக்கும் நமக்கு விட்டமின் டி, ஆனால் இதில் வச்சு எடுத்தாலே கிடைச்சிரும். சூரியம்மா என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்காம் முடிச்சிருக்கேங்க சார். முடிச்சுட்டு சுய உதவி குழு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏமா அப்படி ஏதாச்சும் வேலைக்கு கூட போயிருக்கலாம் சார். சொந்த பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசை, சொந்த தொழில் அப்படியே குழந்தைங்க அப்படின்னு போன வச்சு. அப்புறம் விவசாயம் தான் அப்பாவோடைய இதுவே. அதனால் அப்பா தொழில் மாமனார் எல்லாமே விவசாயம்ன்றதால அந்த விவசாயம் சார்ந்த தொழிலாகவே பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எஃபிஓவில் சேர்ந்தோம். எஃபிஓவிலேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டு நாங்களே கடை வச்சுட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க சார். அதை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க சார். மற்ற இது பண்ணியிருந்தேன்னா இப்படி இருந்திருக்குமா என்னன்னு தெரியாது. என்னால் 4 பேர் பிழைக்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷமும் இருக்குங்க சார். அந்த மன திருப்தி மட்டும் போகாதுமா சார். எங்களுக்கு வருமானமும் வருது இல்லைங்க சார். வருமானமும் வருது. நான் வந்து 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு என்ன சொல்கிறதுனா, பிஎம்எஃப்எம்னா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. தாட்கோவில் போன ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ வச்சாங்க. அதுவும் நான் எல்லாருக்கும் அப்ளிகேஷன் ஆன்லைனில் போட்டு ஒவ்வொரு மகளிருக்கும் கணவனால் கைவிடப்பட்டவங்க, விதவைகள், இவங்கெல்லாம் வந்து நிறைய ஹெல்ப் கேட்பாங்க. இந்த மகளிர் குழு என்னால் என்ன முடியுமோ அந்த உதவியை எல்லாருக்கும் லோனை எடுத்து கொடுக்கறதுலேருந்து கடை வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேங்க சார். உங்களாலான சமூக உதவி சமூக பணி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க? கண்டிப்பாங்க சார். அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுவும் இல்லைங்க சார். ஒரு அம்மாவுக்கு 3 பொண்ணு, வீட்டுக்காரில் இறந்துட்டாங்க. சரி. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஓலை வீடு தான், கூரை வீடு. அவங்க வந்து கேட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா, எங்கள் வீட்டுக்காரன் இறந்துட்டாருன்ட்டு. அவங்களுக்கு நம்ம பிஎம்எஃப்எம்லேருந்து மாவு அரைக்கிற மிஷின் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்து அவங்க வீட்லேயே வச்சு அரைச்சி ஒரு நாள் வந்தாங்க வீட்டுக்கு. என்னங்க இல்லை கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் வந்து இன்றைக்கி என்னால் என் 3 பிள்ளைங்களை காலேஜ் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், எனக்கு டெய்லி வருமானமும் வருது, அவங்களுக்கு பஸ் பேர் கொடுக்குறேன், என்னை இந்த அளவுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுத்ததே நீ தான் சொல்லிட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க சார். அந்த ஒரு சந்தோஷம் போதாதுங்களா? நிச்சயமா மன திருப்தி தாம்மா வேணும். சாப்பாடு ஒன்று தான் மனுஷன் போகிறோன்னு சொல்லுவான். எவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னாலும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல சமூக பணி செஞ்சு ஒரு குடும்பத்தை வாழ வச்சுருக்கோம், ஒரு குடும்பத்தை நிமித்து கொண்டாந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்குது பாருங்கள். அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. உங்களுடைய சமூக பணி தொடரணும். உங்களை தொடர்பு உள்ள உங்களுடைய தொலைபேசின்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய பேர் உங்களை கான்டாக்ட் பண்ணணும், இன்னும் நிறைய குடும்பத்தை நீங்கள் முன்னேற்றணும். 7299 604670.
72 99 60 46 70 இதில் உங்களை தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷமா. சமூக பணி தொடரட்டும். கண்டிப்பாங்க சார். என்ன பட்டக்கா, மதிப்பு கூட்டல் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் கஸ்தூரி அவங்க சரவணன் அவங்களோட தகவல்களை எம்புட்டு அருமையாக பகிர்ந்துக்கிட்டாங்கல்ல. கேட்டேன் முத்தழகு. எனக்கு இருந்த சந்தேகம் எல்லாமே இப்போ தீர்ந்து போச்சு. அக்கா, மகளிர் சுயமாக தொழில் தொடங்க பயிற்சியும் கொடுத்து கடன் உதவியும் செஞ்சு கொடுத்து நாம் வாழ்க்கையில் முன்னேற உதவிக்கரம் நீட்ட முன் வரும்போது அந்த கரத்தை பிடிச்சி மேலே வரதானே புத்திசாலித்தனம். சரியா சொன்ன முத்தழகு. அதை நான் நிச்சயமாக நல்ல வழியில் பயன்படுத்தி முன்னுக்கு வந்து என் சொந்த காலில் கம்பீரமாக நிற்பேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. சரிக்கா, நீங்கள் வீட்டுக்கு போங்க. எனக்கு ஒரு சோலி இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வாரேன். ஏன் என்னை மட்டும் தனியாக விட்டுவிட்டு நீ எங்கே போகிற? அது ஒன்றுமில்லக்கா, எங்கள் விவசாய நிலத்தில் ரொம்ப நாளாக மகசூலே பார்க்க முடியல. அதான் மண் பரிசோதனை எதுவும் பண்ணணுமா என்ன ஏதுன்னு வேளாண் அலுவலகத்தில் போய் எங்கள் மச்சான் கேட்டுட்டு வர சொன்னார். அதுக்கு தாங்க போகிறேன். அவ்வளவுதானே? இரு, நானும் வரேன். உங்கள் விவசாய நிலத்தோட மண்ணை கையில் எடுத்துக்கிட்டியா? கையோட கொண்டாந்துட்டேன்க்கா. அங்கேயே பரிசோதனை செஞ்சுக்கிடலாம்ல. நல்லது பிள்ளை. இதோ வந்துட்டோம் பாரு. ஆமாம், யார் விவரம் சொல்ல போகிறாங்க? மண் வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் பற்றி திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் சுரேஷ் அவங்க தான் தகவல்களை பகிர்ந்துக்க போகிறாங்கக்கா. நாம் கவனமாக கேட்போம். குறிப்பா மண்வளம் அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலையில நெல் விவசாயத்தை பொறுத்த அளவுல மண்வளம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க? நெல் விவசாயம் சிறப்பாக அமைவதற்கு மண் ரொம்ப முக்கியம். குறிப்பாக களிமண் சார்ந்த நிலத்துல தான் இந்த நெல் பயிர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. மண் களிமண்ணாக இருந்தாலும் அதுல கொஞ்சம் மணலும் இருக்கும், அதுல வண்டலும் இருக்கும். எனவே எந்த வகையான மண்ணா இருந்தாலும் அந்த மண் வளம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக களிமண் நன்றாக வளமான ஒரு மண். ஆனாலும் இந்த நெல் விவசாயத்திற்கு எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் நம்ம இந்த பயிருக்கு தேவையான நேரத்தில் சமச்சீர் அளவில் கிடைச்சாதான் நல்ல ஒரு மகசூல் நம்ம எடுக்க முடியும். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான மண்ணை குறிப்பிட்டு சொல்றாங்க. சில இடத்துல அமிலத்தன்மை இருக்குதுங்கிறாங்க, சில பகுதிகளில் சுண்ணாம்பு சத்து கூடுதலாக இருக்குதுங்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நிலையில அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் விதைகள் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுதா? அப்படி பல வகையான மண் வகைகள் இருக்கிறது. அதாவது களிமண், செம்மண், இன்னும் அமிலத்தன்மை நிறைந்த இந்த மாதிரி உள்ள நிலங்கள் இருக்கிறது. சில கலர் நிலங்கள் இருக்கிறது, ஓர் நிலங்கள் இருக்கிறது. இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வகையான மண்ணிலும் இந்த நெற்பயிர் நன்றாக வளரும். இருந்தாலும் நம்ம மண் பரிசோதனை பண்ணி இந்த மண்ணில் என்ன சத்துக்கள் குறைவாக இருக்கிறது, இல்லை என்ன பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சு நம்ம இந்த விவசாயம் பண்ணினா தொடர்ச்சியாக அதிக மகசூல் நம்ம எடுக்க முடியும். மண் பரிசோதனை செய்யறதுனால பொருளாதார ரீதியா என்ன ஒரு லாபம் இருக்குங்கிறீங்க? மண் பரிசோதனை பண்றதுனால இந்த விவசாயிகளுக்கு மண் வள அட்டை கொடுக்கப்படுகிறது. இந்த அடிப்படையாக பயிர் ஆரோக்கியமாக வளர்றதுக்கு நமக்கு இந்த மண் வளம் தான் ரொம்ப முக்கியம். மண் வளத்தை நம்ம பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அது மண் ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனை பண்ணி தான் அந்த மண் வளத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம மண் வளத்தை தெரிஞ்சு அதன்படி அடிப்படையில் நம்ம எந்த பிரச்சனை இருக்கிறது சொல்லி அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்து, இப்போ குறிப்பாக அமில நிலம் வச்சுடுமே, அந்த அமில நிலத்துக்கு டோலமைட் வகையில் இல்லாவிட்டா சாதாரண சுண்ணாம்பு நம்ம போடலாம். அதை போட்டுட்டு நம்ம எந்த உர பற்றாக்குறை இருக்கிறது சொல்லி தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது இந்த விவசாயிகளுக்கு அதிகமான தேவையில்லாத உரங்களை போட்டு பண விரயம் பண்ற அந்த காரியம் நம்ம விலக்கு பண்ணலாம். அதாவது விவசாயம் குறிப்பாக நெல் விவசாயம் இப்போது லாபகரமாக போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. எனவே நம்ம மண் பரிசோதனை பண்ணி இதன் அடிப்படையில் நம்ம உரம் பண்ணோம்னா நிச்சயமாக தேவையில்லாத உரங்களை போட்டு பண விரயம் பண்ணி அதனால
இழப்புகளை நம்ம தவிர்க்க முடியும். ஒரு ரகம் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன இந்த ஆராய்ச்சி திடல்ல உள்ள களத்து மட்டிலையும் கூட மண்ணை பரிசோதனை செய்யறது உண்டுமா ஒவ்வொரு ரகம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன? ஆமாம், அதாவது பல மண் வகைகளில் பல இடங்களில் அந்த ரகத்தை வந்து பயிர் செய்கிறாங்க. பயிர் செய்து எல்லா சூழ்நிலையிலும் எல்லா மண் வளங்களிலும் அந்த பயிர் எப்படி வளர்கிறது, எப்படி மகசூல் தருகிறது என்பதை பார்த்து அதற்கான உரம் நிர்வாகத்தையும் நம்ம சரியாக கடைபிடித்து எப்படி மகசூல் வருது அதன் அடிப்படையில் தான் வந்து அந்த ரகத்தை வந்து வெளியிடுறாங்க. எனவே ரகம் வெளியிடுவதற்கு முன்பதாக எல்லா தட்பவெப்ப நிலைகள், எல்லா மண் வகைகள் இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் அந்த ரகம் வெளியிடப்படுகிறது. எனவே மண் வளத்தின் அடிப்படை, சுற்றுச்சூழல் அடிப்படையில் இந்த ரகங்கள் வெளியிடப்படுகிறது. நெல் விவசாயத்தில் தொடர்ச்சியாக அதிக மகசூல் பெறணும்னா 2 ஆலோசனை நான் சொல்ல முடியும் இந்த நேரத்தில். முதலாவதாக மண்வள அட்டை, இரண்டாவதாக நெல் விவசாயிகள் வைத்திருக்க வேண்டியது வந்து இலைவண்ண அட்டை. ஏன்னா அது பச்சையா இருக்குதான்னு பார்த்து தான் உரங்களை போடுறாங்க. எனவே நம்ம வந்து இது ரெண்டும் வந்து மிகவும் முக்கியம். மண்வள அட்டை எதற்கு வைத்திருக்கணும் சொல்றேன்னா, அந்த மண்வள அட்டையை பார்த்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் என்ன ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கிறதுன்னு சொல்லி. விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நிலத்தை பார்த்து அதில் பயிர் எப்படி பச்சையாக இருக்குதா என்பதை பார்த்துட்டு உடனே பக்கத்தில் உரம் போட்டாங்கன்னா அந்த வயல் வந்து நல்லா பச்சையாக இருக்கும். உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம நிலத்தில் நம்ம பயிருக்கு சரியான ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னு சொல்லி உடனே கடையில் போய் டிஏபி இல்லை யூரியா வாங்கி போடுவாங்க. பொட்டாஷ் அவங்க போடுவாங்க, போட மாட்டாங்க. இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் நம்ம அதிக பண விரயம், உரங்களின் விலைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எனவே நம்முடைய அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதுன்னா, விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக மாற்றணும். அதற்காக விவசாயிகள் வந்து உரம் போடணுமா அப்படின்னு சொல்லி நம்ம சரியாக கண்டுபிடிக்கணும்னா நம்ம இலைவண்ண அட்டை வந்து மிகவும் முக்கியம். இந்த குறிப்பாக நன்றாக சிம்பு வருகிற பருவம், பூ வருகிற பருவம், இந்த மாதிரி உள்ள பருவத்தில் கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த முக்கிய பருவங்களில் நம்ம இந்த இலைவண்ண அட்டையை வச்சு நம்ம இந்த உரங்கள் போடணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து இந்த பயிருக்கு உரம் போட்டோம்னா நம்ம அதிக லாபத்தை தொடர்ச்சியாக எடுக்க முடியும். இருந்தாலும் மண் வள பரிசோதனை பண்ணும்போது நமக்கு அந்த மண்ணில் வந்து அங்க கரிம பொருள் அதுதான் அடிப்படை. மண் நன்றாக ஆரோக்கியமா இருக்குன்னா அந்த அங்க கரிம பொருள் வந்து நன்றாக இருக்கணும் மண்ணில். அது வந்து குறிப்பாக 1% வரை இருக்கணும். அப்போதான் நல்லா இருக்கும். உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது இயற்கை உரமாக இருந்தாலும் சரி, செயற்கை உரமாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார் இருக்கு? அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர, இப்படி நம்ம வந்து இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்துல எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும் போது நம்ம வந்து நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும். லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு. அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரிலாம் இருக்குது. நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மண்ணுடைய தரம், அதாவது மண்ணுடைய ஹெல்த்ன்னு சொல்லுவாங்க, அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது, மண்ணுடைய வளம். எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும். தேவையில்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில் சமச்சீர் உர நிர்வாக முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது. தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் கிடைக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக அமையும். எந்த உரம்
தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும்போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமா நம்ம போடுறதுனால ஒருவேளை நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடும், இல்ல டிஏபி போடும், காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல. அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமா பயிர் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைபாடாக இருக்கக்கூடாது. அப்போ அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மண் பரிசோதனையில் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம கண் பார்வையில கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பாக வேளாண்மை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்களை அகில இந்திய வானொலி நிலையம் மூலமாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க எந்த தேவைகளா இருந்தாலும், ஒருவேளை மண் பரிசோதனையா இருக்கலாம், இல்ல விட்டால் உரம் போடுறது, சமச்சீர் உர நிர்வாகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், இந்த மாதிரி எந்த தொழில்நுட்பம் இங்க எல்லா விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இங்க வரலாம், இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல, அதிக உற்பத்தி, அதிக வருமானம் எடுத்து நம்ம லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை நம்ம ஒரு தன்னிறைவை அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும். அக்கா, மண் வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் பற்றி திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? அருமையாக இருந்துச்சுல்ல? விவரங்க ஒன்றும் முத்து முத்தால இருந்துச்சு. எங்கள் நிலத்தோட தன்மை என்னன்னே தெரியாமல் மேலும் மேலும் விவசாயத்தை பார்த்துட்டு இருந்திருக்கோம். இப்பெல்லாம் புரியுது மண் பரிசோதனை எம்பிட்ட முக்கியம்னு. ஆமாம் முத்தழகு, உங்கள் நிலத்து மண்ணை முதல்ல பரிசோதனை செய். அப்படி செஞ்சு எந்த சத்து குறைவாக இருக்கோ அந்த சத்தை கொடுத்து நல்ல மண் வளத்தை மேம்படுத்திடு. கண்டிப்பாக்கா, எங்கள் நிலத்துக்கு ஏற்ற மாதிரி சமச்சீர் உரத்தை கொடுத்து இந்த வட்டம் வெள்ளாமையில் மும்மடங்கு லாபத்தை பார்க்குறோம் பாருங்க. ரொம்ப சந்தோஷம் புள்ள. அப்போ நம்ம கிளம்புவோமா? போகிற வழியிலே அந்த செல்வி பிள்ளையை பார்த்து குழு காசையும் கொடுத்துட்டு இந்த விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போவோம். சுய தொழில் செஞ்சு முன்னேற உங்களுக்கும் வழி கிடைச்சது. மண் வளத்தை பரிசோதனை செஞ்சு விவசாயத்தில் நல்ல மகசூல் எடுக்க எனக்கும் வழி கிடைச்சிருச்சு. வாங்கக்கா போவோம். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது? பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க. குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும். அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே. விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்கள மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு. எப்படிண்ணே? பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.